பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதனின் மகுடத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் தஆலாவை துதித்தவனாக எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் உரைத்தவனாக இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றேன். கல்முனை அல் மஸ்ஜிதுர் ரஹ்மானியா பள்ளிவாசலிலிருந்து நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்வினை தந்து கொண்டிருக்கின்றோம். கல்முனை அல் மஸ்ஜிதுர் ரஹ்மானியா ஹிஃப்து பகுதி நேர குர்ஆன் பாடசாலை மாணவர்களுடைய முதலாவது அல் ஹாஃபில் கௌரவிப்பு நிகழ்வு இன்று இந்த பள்ளிவாசலிலே இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வுகளை தலைமையேற்று நடத்தி தருவதற்காக இங்கே வருகின்றிருக்கின்ற கல்முனை அல் மஸ்ஜிதுர் ரஹ்மானியா பள்ளிவாசலுடைய அதுபோல மஸ்ஜிதுர் ரஹ்மானியா பகுதி நேர குர்ஆன் மனன கலாபடத்தினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய என் ஜுனைதீன் அவர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல இங்கு சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற கல்முனை அல் ஹாதி அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் ஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் ஷஹதி நஜ்மி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த மஸ்ஜிதுர் ரஹ்மானியா பகுதி நேர குர்ஆன் மனன கலாபடத்தினுடைய உஸ்தாத் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஷேக் அல் ஹாஃபில் AJM நஜாத் சஹதி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல் இந்த பள்ளிவாசலுடைய பேஷ் இமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் அல் ஆலிம் MM அஸ்ஃபாக் ஷஹதி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்னும் ஏராளமான உலமாக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். நிந்தவூர் அர் ரப்பானியா அரபு கலாபடத்தினுடைய அதிபர் ஷேக் ஆஷிக் அலி ஹுலரி அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதுபோல எமது இந்த மாணவ செல்வமுடைய பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், அதுபோல மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்காக நான் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை அல்லாஹு தஆலாவுடைய திருக்கலாமிலிருந்து சில வசனங்களை எடுத்துரைத்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே இன்று ஹாஃபில் பட்டத்தினை முடித்து இந்த மதரசாவிலிருந்து வெளியேறுகின்ற மாணவன் அல் ஹாஃபில் MM ஆக்கில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குர்ஆன் ஓதி இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லவ் أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما
عما يشركون هو الله الخالق البارع المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. கிராத்தோதி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து தந்த மாணவன் அல் ஹாஃபில் எம் ஆகில் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து வரவேற்பு கீதம் அதனை தந்து கொள்வதற்காக மாணவன் HM அகாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லோனின் அருள்பதி கனிந்திலங்கியரும் நபி வல்லோனின் அருள்பதி கனிந்திலங்கியரும் நபி வழி பிறந்ததே ஒளி இல்மென்னும் உயிரொளி வல்லோனின் அருள்பதி கனிந்திலங்கியரும் நபி வழி பிறந்ததே ஒளி இல்மென்னும் உயிரொளி நலம் பெருக வளம் பெருக நல்வரவாகுக 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 எம் சிந்தையில் தினம் அறிவூட்டும் தந்தைகள் சபையில் மிளிர்ந்திடும் எங்கள் அன்பின் அசான்கள் எமை தாங்கும் வேர்களாய் உழைப்பின் உறங்கமாய் நிர்வாகிகள் நீங்கள் நலம் வாழ்ந்திட வேண்டும் துயர்களில்லா சுவனத்திலே நிரந்தரமாக அனைவர் மீதும் அருள் பொழியும் மடைமலையாக நலம் பெருக வளம் பெருக நல்வரவாகுக 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 ரஹ்மானீன்களை வழிகாட்டும் தாரகை தீன் பணியில் தங்களை உரமாக்கிய திங்கள் ஆகில்லவர்களின் தஹ்ஃபீலால் எங்கள் மனம் வாழ்த்துப்புனைந்ததால் இனிப்பாகிய கீதம் ரஹ்மானீன்களை வழிகாட்டும் தாரகை தீன் பணியில் தங்களை உரமாக்கிய திங்கள் ஆகில்லவர்களின் தஹ்ஃபீலால் எங்கள் மனம் வாழ்த்துப்புனைந்ததால் இனிப்பாகிய கீதம் சபையில் அமர்ந்திடும் அன்பர் தோட்டம் அனைவரும் மகிழ்வோடு வாழையம் மனம் வல்லோனை கெஞ்சும் நலம் பெருக வளம் பெருக நல்வரவாகுக 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 தலவின்மை மண்ணிலே இல்மூட்டும் ஜோதியாய் இலங்கும் ரஹ்மானியா உடன் இணைந்திடும் நீங்கள் அறிவில் சிகரமாய் பண்பில் பகரமாய் பாரில் உயர்ந்திட தூயவன் அருள் வேண்ட எம் கரங்கள் தஹஜத்திலே நினைவாக வல்லோனை போற்றி வாழ்த்திடுவோம் உளம் பணிவாக
நலம் பெருக வளம் பெருக நல்வரவாகுக 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 மறை பேசும் அன்பகம் இறையன்பின் வேதகம் புகழேந்துமித்தினம் மெருகூட்டிடும் சொந்தம் மறை பேசும் அன்பகம் இறையன்பின் வேதகம் புகழேந்துமித்தினம் மெருகூட்டிடும் சொந்தம் நலம் பெருக வளம் பெருக நல்வரவாகுக 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 மஜ்லிஸு முபாரக் மஜ்லிஸு முபாரக் மஜ்லிஸு முபாரக் மஜ்லிஸு முபாரக். அஸ்ஸலாம். அந்த வரவேற்புக்கு திணை தந்த மாணவ செல்வனுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அல் மദ്രസத்துர் ரஹ்மானியா பகுதி நேர குர்ஆன் மனன கலாபீடத்தினுடைய முதலாவது ஹாஃபில் பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வில் அடுத்து தலைமை உரை அதனை தந்து கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது அல் மദ്രസத்துர் ரஹ்மானியா பகுதி நேர குர்ஆன் மனன கலாபீடத்தினுடைய அதுபோல மஸ்ஜிதுர் ரஹ்மானியா பள்ளிவாசலுடைய தலைவர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் என் ஜுனைதீன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் தலைமை உரை வழங்குவதற்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதவக்கலு அலைஹி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் பூரணமான ஸலவாத்தை கூறியவனாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அகில இலங்கை ஜமியத் உலமாவினுடைய கல்முனை கிளை தலைவர் ஹசரத் அதாவது முர்ஷித் முஃப்தி அவர்களே, அத்தோடு எங்களுடைய மஸ்ஜிதுர் ரஹ்மான் பகுதி நேர ஹிஃபுல் பிரிவின் ஆசிரியர் ஆசிக் அலி மௌலே அவர்களே, அத்தோடு இங்கே சமூகம் தந்திருக்கக்கூடிய முக்கியமான அல் ஹாதி அரபு கலாபீடத்தினுடைய விரிவுரையாளர்களே, அத்தோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முக்கிய உலமாக்களே, நிர்வாக சபை உறுப்பினர்களே, இப்பள்ளிவாசனுடைய ஜமாத் உறுப்பினர்களே, அத்தோடு இங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் மரணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த மதரசாவினுடைய ஒரு சிறப்பான ஒரு வைபவத்தில் நாம் எல்லோரும் கலந்து கொள்ள கிடைத்ததற்காக முதலில் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், நம்மளுடைய பள்ளிவாசலில் மட்டுமல்ல அல்லது இந்த நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஹாஃபித்களை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இவ்வாறான பகுதி நேர ஹிஃபுல் மദ്രസാக்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டு வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஹிஃபுல் மദ്രസா முழு உலகத்திலும் முழு இலங்கையிலும் நடக்கின்றது. இதேபோல எங்களுடைய ஊரிலும் பல பள்ளிவாசல்களில் இந்த முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த முயற்சியின் ஊடாக ஒரு மாணவர் முழு குர்ஆனை மரணம் செய்து வெளியாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா முதலில் எங்களுடைய மதரசாவுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹுக்கே. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பிள்ளை, ஒரு மாணவர் முழு குர்ஆனையும் மரணம் செய்வதென்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. நம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு சூரத்தை நாங்கள் பாடமாக்கினால் அது நினைவில் நிற்பது எவ்வளவு கஷ்டம். ஆனால் இந்த முழு குர்ஆனையும் மரணமாகக்கூடிய ஒரு சக்தியை, ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது இது அல்லாஹு தாலாவினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். இந்த புனிதமான குர்ஆன் ஒரு காலத்திலும் அழிக்க முடியாது, அதை இல்லாமலாக்க முடியாது. ஏன்? அது மக்களுடைய கல்விலே சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆன் ஒரு காலத்திலும் அழிக்க முடியாத ஒரு பாரிய பொக்கிஷமாக மக்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் பதிய வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஹாஃபிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அல்லாஹ் அவருடைய பெற்றோர்களுக்கு விலை மதிக்க முடியாத கிரீடங்களை அல்லாஹ் அணிவிக்கின்றான். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய குடும்பத்தில் நரகத்திற்குரியவர்களாகிவிட்ட 10 பேர்களை ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா அந்த ஹாஃபிகளுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த பாக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளும் அடைய வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு முன்னால் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்களாக, நாங்கள் மௌத்தானால் எங்களுடைய குழந்தைகள் எங்களை தொழுவிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு நல்லொரு எண்ணத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உட்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எல்லா வீடுகளிலும் ஒவ்வொரு ஹாஃபிஸ் இருக்கக்கூடிய இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எத்தனையோ ஜமாத்துகள் போயிட்டு வந்து சொல்லுகின்றார்கள், லண்டனில் ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களும் பெண்களும் ஹாஃபிஸாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். எங்களுடைய இந்த நாட்டிலும் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்களும் பெண்களும் ஹாஃபிஸ்கள் உருவாகி இருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கிலே உருவாகி இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரும் பாக்கியம் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக நாங்களும் ஒவ்வொரு மாற வேண்டும். இன்று நாம் எல்லோரும் நினைக்கின்றோம், மதரசாக்களில் எங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து விட்டால் துனியாவுடைய கல்வி அது இல்லாமல் ஆகிடுமோன்னு கவலைப்படுகின்றார்கள். படிப்பில்லாமல் ஆகிடுமோ, என் பிள்ளை பிற்காலத்தில் ஒரு டாக்டராக மாறாமல் ஆகிவிடுவானோ, ஒரு இன்ஜினியராக மாறாமல் இருந்து விடுவானோ என்று கவலைப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த கவலையை நீக்குவதற்காகத்தான் இந்த பகுதி நேர ஹிஃபுல் மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பகுதி நேர ஹிஃபுல் மதரசாக்களின் ஊடாக பாடசாலை கல்வியை மேற்கொண்டு அத்தோடு குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அடைந்து கொள்கின்றார்கள். எத்தனையோ இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு இன்ஜினியராக இருக்கின்றார், அவர் ஹாஃபிஸாகவும் இருக்கின்றார். ஒரு டாக்டராக இருக்கின்றார், அவர் ஹாஃபிஸாகவும் இருக்கின்றார். எங்களுடைய பகுதியில் கல்முனையில் ஒரு நீதிபதி இருந்தார், அவரும் ஒரு ஹாஃபிஸாக இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, படிப்புக்கு எந்த தடையும் இல்லாத முறையில் இந்த பகுதி நேர ஹிஃபுல் வகுப்புகள் எங்களுடைய ஊர்களிலும் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மதரசா ஒன்று இந்த பள்ளிவாசல் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி மர்ஹூம் உவைஸ் ஹஸ்ரத் அவர்கள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கவலைப்பட்டு இந்த பள்ளியிலே நாங்கள் ஒரு பகுதி நேர ஹிஃபுல் மதரசாவை உருவாக்குவோம் என்று சொல்லி 5-10 மாணவர்களை சேர்த்து உருவாக்கினார். அல்லாஹ்வுடைய கபரிலே அவருடைய நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும், அவருடைய கபரை பிரகாசமாக ஆக்கி வைக்க வேண்டும்.
அவருடைய அந்த கவலையின் காரணமாக இன்று ஏறக்குறைய 40 மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த மாணவர்கள் எல்லாம் ஓதும் காலமெல்லாம் அவருக்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களையும் நினைவுபடுத்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அவருடைய கபரையும் அல்லாஹ் விசாலமாய் கொடுக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேரத்தை நாங்கள் சுருக்கமாக முடிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த மாணவர்கள் பிற்காலத்தில் சிறந்த ஹாஃபிதுல்லாஹ் அனைவரும் மாற வேண்டும். எல்லா மாணவர்களும் ஹாஃபிதுல்லாஹ் மாற வேண்டும். அவர்கள் பிற்காலத்தில் ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும், ஹாஃபிதுல்லாஹ் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறத கொண்டு எங்களுக்கு இம்மையினுடைய பாக்கியம் கிடைக்கும், மறுமையினுடைய பாக்கியம் கிடைக்கும். எனவே இந்த மதரசா மேலும் மேலும் வளர வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மதரசா மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை உரை தந்த எமது இந்த பள்ளிவாசல், அதுபோல எமது குர்ஆன் மனன கலாபடத்தினுடைய தலைவர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் என் ஜுனைதீன் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து கதமுல் குர்ஆன், இந்த அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து ஹாஃபில் பட்டத்தினை இன்று பெறுகின்ற மாணவன் அல் ஹாஃபில் ஆக்கில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த குர்ஆன் கலாபடத்தினுடைய அதிபர் மஸ்ஜிதுல் ஹக் பள்ளிவாசுடைய பேஷிமாம் ஷேக் அல் ஹாஃபில் AJM நஜாத் சஹதி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் கதமுல் குர்ஆன் நிகழ்வில் இணைந்து கொள்வதற்கு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فكذبوه فأخذتهم الرجفة فأصبحوا في دارهم جاثمين. وعادا وثمود وقد تبين لكم من مساكنهم وزين لهم الشيطان أعمالهم فصدهم عن السبيل وكانوا مستبصرين. وقارون وفرعون وهامان ولقد جاءهم موسى بالبينات فاستكبروا في الأرض وما كانوا سابقين. فكلا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون. مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون. إن الله يعلم ما يدعون من دونه
من دونه من شيء وهو العزيز الحكيم وتلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون خلق الله السماوات والأرض بالحق إن في ذلك لآية لكم إن كنتم إن في ذلك لآية لكم إن في ذلك لآية للمؤمنين إن في ذلك لآية للمؤمنين صدق الله العظيم. நிகழ்விலே அடுத்து விசேட மார்க்க சொற்பொழிவு இடம்பெறுகிறது. நிகழ்வில் விசேட மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர், கல்முனை அல் ஹாதி அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் ஷஹதி நஜ்மி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் உங்கள் மத்தியில் விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்கு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த நிகழ்வுடைய தலைவர்
இந்த பள்ளிவாசலுடைய அதே போன்று இந்த மதரசாவுடைய தலைமை ஜுனேதீன் சேர் அவர்களையும் விழித்து இந்த இடத்தில் கண்ணியமான உலமாக்கள் அவர்களையும் அனைவர்களையும் விழித்து குறிப்பாக இந்த மதரசாவை நடாத்தக்கூடிய நஜாத் ஹாஃபிஸ், ரஷாத் ஹாஃபிஸ், அதே போன்று இந்த பள்ளிவாசுடைய பேஷிமாம் அஷ்ஃபாக், அதே போல இந்த மஹல்லாவாசி ஆசிப் மௌலவி அவர் அனைவர்களையும் விழித்தவனாகவும் ஏனைய நிர்வாகிகள் இந்த ஹாஃபிலுடைய தகப்பனார் ஏனைய கண்ணியமிக்க சங்கியானவர்கள் அனைவர்களையும் விழித்தவனாக இந்த இடத்தில் நாம் இந்த உலகம் முன்னேற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நல்ல செயல்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரே வழி குர்ஆன் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கையை வைத்து சிந்தித்து இந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒரு ஹாஃபிர்களுடைய ஒரு சிறப்புக்காக அவருடைய குர்ஆனுடைய ஹத்முக்காக வேண்டி நாம் இந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் எங்கே சேருகிறதோ அங்கே கண்ணியம் வருகிறது. ஒரு மனிதனுடைய கண்ணியம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் குர்ஆன் உள்ளவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ் தஆலாவுக்கு சில குடும்பங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய குடும்பம் யார் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உள்ளவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை சுமந்து பிறருக்கு பரப்பக்கூடியவர்கள், குர்ஆனை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய குடும்பமாகும். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் எங்கே சேர்கிறதோ அங்கு கண்ணியம் ஏற்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், நபிமார்களுடைய முத்திரையான தூதர். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் எதனால்? குர்ஆனினால். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதனால் சிறப்பானார்கள்? அனைத்து மலக்குமார்களை விடவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அமீன் என்ற வார்த்தையை குர்ஆனில் பாவிக்கிறான். எதனால் வந்தது? அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விலிருந்து குர்ஆனை வந்து கொடுத்ததினால. ரமலான் மாதங்களில் சிறந்த மாதம் ரமலான். ரமலானில் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை என்றெல்லாம் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன? அந்த ரமலானில் குர்ஆன் இறங்கிய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் தான் குர்ஆன் இறங்கிய மாதம். அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்கு அந்த இறுதி 10 பல முயற்சிகளை செய்கிறோம். கியாமுல் லைல் என்று ஆரம்பிக்கிறோம், சில இரவுகளை உயிர்ப்பிக்கிறோம். எதற்கு? அந்த 1000 மாதம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு. அந்த இரவு லைலத்துல் கத்ர் எதனால் சிறப்பு பெற்றது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து துனியாவுடைய வானத்துக்கு அல்லாஹ் மொத்தமாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் இறக்கினான். அதனால் அவர்கள் கண்ணியமானவர்களாக, அந்த மாதம் அந்த இரவு கண்ணியத்துக்குரிய இரவாக மாறியது. அன்பார்ந்தவர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால்
எங்கே குர்ஆன் சேருகிறதோ அங்கே கண்ணியம் ஏற்படுகிறது. நபிமார்களுடைய மனைவிமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாறு உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஏன் அவர்களுக்கு அமல் செய்தால் 2 கூலியை அல்லாஹ் கொடுக்குகிறான், அதே மாதிரி பாவம் செய்தால் 2 தண்டனையை கொடுக்குகிறான். எதனால் கொடுக்குகிறான் தெரியுமா? அவர்கள் குர்ஆன் இறங்கிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையையும் இரட்டிப்பாக பாவத்தையும் இரட்டிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் எங்கே சேருகிறதோ அங்கே கண்ணியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கைருக்கும், உங்களுடைய சிறந்தவர்கள் யார், உங்கள் கண்ணியமானவர்கள் யார், உங்களில் கண்ணியத்தை செலுத்த வேண்டியவர்கள் யார்? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. குர்ஆனை கற்கக்கூடிய இந்த சிறுவர்களும் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களும் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்ற ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். குர்ஆன் சுமக்கிறதுக்கு விட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. வயசு சின்ன வயசுதான், இன்னும் பருவ வயதை அடையவில்லை தான். ஆனால் இவர்கள் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்பின் சகோதரர்களே, நாம் குர்ஆன் உள்ளவர்களை உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒவ்வொரு ஆளும் உருவாக்க வேண்டும். உலகத்தில் எந்த சோதனை வேதனை வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம். ஒரு ஆள் கடனாளியாக போய்த்தாரு, கடனை உழைச்சி அதை கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு இயலும். ஆனால் உலகத்தில் ஒரு பெற்றோர்களுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை இருக்கும் என்றால் ஊர் உலகம் சொல்லுது, உண்ட மகன் கெட்டவன் என்ற வார்த்தை. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை விட்டு என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குர்ஆனுடைய அறிவை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய முதலாவது வசனத்தை ஒரு ஆள் முற்று நோக்கி பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். ஓதுவீராக, அல்லாஹ் உலகத்தை படைத்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீ ஓதுவீராக. அன்பார்ந்தவர்களே, தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விரிவுரை செய்கிறார்கள். யார் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து எந்தெந்த விடயங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த அவ்வளவு விடயத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். தலைவர் சொன்னதை போன்று டாக்டராக, இன்ஜினியராக, பிஎச்டியாக கூடாது என்று யாரும் சொல்லல. அதுவும் தேவை. டாக்டரும் தேவை, இன்ஜினியரும் தேவை, பிஎச்டியும் தேவை, படிச்சு கொடுக்கிறவங்களுக்கு தேவை, எல்லாரும் தேவை. ஆனா என்ற பிள்ளைய அதுல சிந்தனை விடுற நம்ம என்ற பிள்ளை குர்ஆனை சுமக்கிறதோட அதையும் சுமக்கணும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பிராக்டிக்கலாக, பயான் இல்லாம பிராக்டிக்கலாக பேசினா சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப். அந்த பிள்ளைக்கு வரும் 10 வயசு தான், பிஞ்சி வயசு தான். அந்த 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்கு கொடுக்கிற அந்த ஆர்வம் நம்ம ஊர்ல அதிகமானாக்கள் குர்ஆனுக்கு கொடுக்கறல்ல. 5ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைக்கு குர்ஆனை ஓத கொடுக்கறல்ல, குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்புறல்ல. இந்த 5ஆம் வகுப்பில் அல்லது சிறிய வயதில் என்ற பிள்ளைகளை குர்ஆனினால பழக்காதினத்தினால்தான் அவன் 50 வயசில் ஒரு மூதேவியாக மாறுகிறான்.
நம்ம பிள்ளைகள் சீதவிகளாக மாற வேண்டும் என்றால், நல்லவர்களாக மாற வேண்டும் என்றால், சிறு வயதிலிருந்தே குர்ஆன சுமக்கிறவங்களாக மாற்றிடணும். நான் அதிகமான ஒரு ஹதீஸை சொல்வேன். உலகத்தில் எதை சாதிக்கணும் என்று, உலகத்தில் என்னென்ன சாதனைகள் எல்லாம் சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1500 கிலோமீட்டர் நடந்தாராம், அது ஒரு சாதனையாம். சஹாபாக்கள் ராத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய யுத்தம், அதுக்கு அந்த யுத்தத்தின் பேரே துணிகள் கட்டும் யுத்தம் என்றுதான் பெயர். சஹாபாக்கள் 6 சஹாபாக்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தில் ஒரு கழுதையில பிரயாணம் செய்வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆள் வாகனத்தில் போவாங்க, மற்ற 5 பேரும் நடந்து போவாங்க. சொல்றாங்க, அபு மூசா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லுகிறார், நாங்கள் பல தூரம் நடந்தோம், எங்க காலில் காயம் வந்து பொக்கிலம் வெடிச்சு அதால சேல் வெளியாகி அதனால நாங்கள் சீரையை கட்டிட்டு நடந்தோம். அதனாலதான் அந்த யுத்தத்துக்கு ராத்துர் ரிகா புடவைகள் கட்டக்கூடிய யுத்தம் என்று அதற்கு பெயர். அதல்ல சாதனை. இதைவிட நடந்த சாதனைகள் ஏராளம் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். வரலாற்றை பிரட்டி பாருங்கள். ஹஜ் செய்வதற்கு 2 மாசம் நடந்தவர்கள், ஒரு ஹஜ்ஜை செய்வதற்கு 2 மாதம் தொடர்ச்சியாக காட்டுக்குள்ளும் தண்ணி மாத்திரம் உணவாக வைத்துக் கொண்டு, ஈத்தம் பழத்தை மாத்திரம் உணவாக வைத்துக் கொண்டு நடந்தவர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நடப்பதல்ல சாதனை. உலகத்தில் செய்ய வேண்டிய சாதனை 3 சாதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சாதனை 3 சாதனை. ஒன்று சதகா ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அல்லாஹ் சிலர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறானா, அந்த பணத்தை நல்ல விஷயத்தில் பாவிக்கிற. இப்ப ஒரு ஆள் இந்த பில்டிங்க கட்டி கொடுத்திருக்கிறாரா, இது சதகா ஜாரியா. இதுல பிள்ளைகள் ஓதுதா, அது இந்த பிள்ளைகள் ஓதுற அவ்வளவு நன்மையில ஒரு பங்கு அவருக்கு வரப்போகுது. என்னுடைய ஆசான் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னால யோசித்தது, சிந்தனையாளர், இந்த ஊரை பற்றி சிந்தனை இருந்த ஒருவர் தான் மர்ஹூம் உவைஸ் தப்லீகி ஹஸ்ரத் அவர்கள். உயிரோடு இருக்கக்கூடிய பெருமதி விளங்கல. சிந்தனையிலால் 10 வருஷத்துக்கு முன்னால் முதலாவது மாணவன் தான் அஷ்பாக். இந்த மஜ்லிஸாவுடைய முதலாவது மாணவன் அஷ்பாக். இப்ப அவரு ஹாஃபிஸும் முடிச்சு, மௌலவி முடிச்சு, இந்த பள்ளியுடைய இமாம். இப்ப இரண்டாவது மாணவன் நுஸ்லி ரசாகாச்சியார் மகன். அவரு இந்த குர்ஆன் மஜ்லிஸாவில் ஒரு ஆலிமை முடிச்சுட்டு இன்னும் ஒரு பள்ளி ரஹ்மான் பள்ளியில இமாமாக இருக்கிறார். சிந்தனையை பாருங்க. இப்ப அந்த ஹஸ்ரத்துடைய சிந்தனை இன்றைக்கு ஒரு ஹாஃபிஸ், கல்முனையிலே பார்ட் டைம்ல ஹாஃபிஸ் ஆயின முதலாவது ஹாஃபிஸ். இந்த ஹாஃபிஸ்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்ப குர்ஆன பாடமாக்கி இருக்கிறோம், தௌரா இருக்கி. சில பெற்றோர்களுக்கு வார என்ன மகன் குர்ஆனை முடிச்சிட்டான், இதுலதான் அதிகமான பெற்றோர்கள் மிஸ்டேக் கொடுற. என்ன மகனுக்கு விழாவும் வச்சு முடிஞ்சு குர்ஆன் லெவல் என்ன முடியல, 30 ஜூஸ் முடிச்சிருக்காரு. இதற்கு பிறகு 5-6 தடவை அந்த குர்ஆனை மனமாக ஓதணும், தௌரான்னு சொல்ற. இவர் ஓதி முடிச்சதுக்கு பின்னால ஒரு நாளைக்கு குர்ஆனை பூர்த்தியாக எந்த ஒரு பிழை இல்லாமலும் ஓதினாத்தான் பூர்த்தியான ஹாஃபிலாக மாறுகிறார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சதகா ஜாரியா. இரண்டாவது இல்முன் யுந்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் தரக்கூடிய அறிவு. மூணாவது வலதுன் சாலிஹுன் யதூலஹு, தனக்காக ஒரு துஆ செய்யக்கூடிய பிள்ளை. எத்தனையோ செல்வந்தர்கள்
உயிரை விட்டு உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் கோடி கணக்கில் பேங்க் பேலன்ஸை வச்சுட்டு போனாங்க. ஆனா அவர் மௌத்தாயினத்துக்கு பின்னால என்ன வாப்பாவுக்காக வேண்டி இந்த ஒரு சதக்கா செய்வோம் என்று இன்னும் அந்த செல்வந்தர்களுக்கு மனம் வராத செல்வந்தர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உலகத்தில் சாதிக்கவில்லை. பணத்தை சம்பாதிப்பது சாதனை அல்ல. காரூனிடத்தில் பணம் இருந்தது, ஃபிரௌனிடத்தில் பணம் இருந்தது. உலகத்தில் நாம் சாதிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் திருமணம் முடிச்சிருக்கிறோம், அதனால ஒரு புள்ள பிறக்குது, அந்த புள்ளைய சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி கொடுத்துட்டு போறோம். இதுதான் சாதனை. சாலிஹான பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்து இந்த வயதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன கொடுக்கணும். இப்ப பார்ப்போம், சும்மா ஒரு ஹாஃபில உருவாக்கிட்டோம். இந்த ஹாஃபில் என்ற குடும்பத்தில் ஒரு ஹாஃபில உருவாக்கிட்டோம். இதனால எனக்கு வர கண்ணியம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய எல்லா நிலைமையிலையும் குர்ஆன் உள்ளவங்களை மாத்திரம்தான் முற்படுத்தினாங்க. எல்லா விஷயத்திலையும் தான். பத்ருடைய யுத்தத்தில் 15 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. உஹது யுத்தத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் பதுவா செய்யல. பேரே மஊனா என்று சொல்லக்கூடிய யுத்தம், முனாஃபிகீன்கள் வந்து யா ரசூலல்லாஹ் எங்களுடைய ஊருக்கு கொஞ்சம் ஹாஃபிர்களை தாங்க, படிச்சவங்களை தாங்க, தீன பரப்பணும் என்று கூட்டிக்கிட்டு போயிட்டு 70 குர்ஆன் சுமந்தவர்களை பேரே மஊனா என்ற இடத்துல கொலை செஞ்சாங்க. அன்பார்ந்தவர்களே, உஹதிட பதுவா செய்யாத நபி, பத்ரிட பதுவா செய்யாத நபி, உஹது யுத்தத்தில் தன் சாட்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க கொலை செய்யப்பட்டு நெஞ்சை பிளந்து ஈரலை துப்பி, அதுக்கும் ரசூலுல்லாஹ் பதுவா செய்யல. ஹாஃபிர்களை கொண்ட நேரத்தில் ஒரு மாசம் 5 தொழுகையிலையும் கொலை செஞ்ச தக்வான் அந்த கோத்திரங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மாசமாக பதுவா செஞ்சாங்க. குனூத்தே நாசிலா. உஹதுடைய யுத்தத்தில் சஹாபாக்கள் மரணிச்சிருக்கிறாங்க. அடக்கம் செய்யறதுக்கு கபர்கள் இல்லை. இப்ப ஒரு கபருக்குள்ள 2-3 பேரை வச்சு அடக்கம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க யார முதலாவது வைக்கிற? சொன்னாங்க, அக்ரவும் குர்ஆனா, குர்ஆனை சுமந்தவங்களை, குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களை நீங்க முதலாவது கபருக்குள்ள வைங்கன்னு சொன்னாங்க. குர்ஆன் உள்ளவர்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலையும் முற்படுத்தினாங்க. இந்த உலகத்தில், இந்த ஊரில் முற்படுத்தப்பட வேண்டியவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள். குர்ஆன் அறிவு இல்லாதவர்கள் எந்த பதவியிலையும் முன்னோக்கி வைக்கப்பட்டால் அந்த பதவியின் மூலமாக வரும் பிரயோசனத்தை ஊர் மக்கள் அடைய மாட்டார்கள். இதுதான் உண்மை, யதார்த்தம் இதுதான். ஆனால் இது விளங்காது. எத்தனையோ பதவிகளுக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த பதவிகள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் குர்ஆனை சுமந்தவர்களுக்கு. அது எந்த ஒரு கொள்கையிலையும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குர்ஆன் சுமந்தவர்கள் முற்படுத்தப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சுமந்தவர்களை மாத்திரம்தான் அனைத்து விடயத்துக்கு முற்படுத்தினார்கள். இமாமத் செய்ய வேண்டுமா? குர்ஆன் சுமந்தவர்கள். ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இப்ப வாங்க, நான் என்ற வீட்டில் ஒரு ஹாஃபில உருவாக்கிட்டேன், ஒரு ஆலிமை உருவாக்கிட்டேன். இதுக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன என்கிறத பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலிஹான ஒரு பிள்ளையை உருவாக்குறதுண்டா குர்ஆனை சுமக்கிற பிள்ளைகள். இப்ப உலகத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த குர்ஆனை சுமந்த பேரண்ட்ஸ்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா?
குர்ஆன் சுமந்த பேரண்ட்ஸ், குர்ஆனை சுமக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்க. என் மகனுக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமா. உலகத்தில் சிறந்தவர்கள் குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுக்கக்கூடியவர்கள். அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? கொரோனா காலத்தில் சில வீட்டுகளில் அதை அனுபவிச்சாங்க. கொரோனா காலத்தில் பள்ளி வாசல்ல தான் தொழுகை இல்லை. கொரோனா காலத்தில் ரமதானில் பள்ளி வாசலுக்கு தான் தராவீஹ் இல்லை. அன்பார்ந்தவர்களே, சில வீடுகள் மாஷா அல்லாஹ் தராவீஹுடைய நேரத்தில் எந்த மகன் ஒரு குர்ஆனை சுமந்தவன் பார்ட் டைம்ல 15 ஜூஸ் பாடமாக்கி இருக்கிறான், ஃபுல் டைம்ல 30 ஜூஸை முடிச்சிருக்கிறான். மகன் தொழுவிக்கிறாரே, வாப்பாவும் உம்மாவும் பின்னுக்கு இருந்துட்டு தொழுகிறாங்க. இதை விட கண் குளிச்சு உலகத்தில் எதை காண முடியும்? எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ ஊரில் உள்ள குடும்பங்கள் டாக்டராக்கி இன்ஜினியர் ஆக்கி இந்த இதை நான் அனுபவிக்கல. என் மகனை ஏன் இன்ஜினியர் ஆக்கினேன், ஏன் டாக்டர் ஆக்கினேன் என்று எத்தனையோ பெற்றோர்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு வேறொரு வழியில போய்த்தான் என்று. ஆனா தராவீஹுடைய தொழுகையில என்ற மகன் ஓதுரத்தில் நம்ம பின்னுக்கு இருந்து தொழுகிற சுகத்தை அனுபவிச்சு பாருங்கள், அதனுடைய பிரதிபலனை கண்டுகொள்ளலாம். இப்ப பேரண்ட்ஸ் நம்ம மௌத்தானத்துக்கு பிறகு ஒரு குர்ஆனை சுமந்த ஒரு ஆலிம ஹாஃபில உலகத்தில் வச்சுட்டு போறோம்டா அதுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? நம்ம கபருக்குள்ள பல வருஷம் வாழ்ந்து கொண்டிருப்போம். என்ற மகன், யா அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னிச்சிரு, என் உம்மா வாப்பாட பாவத்தை மன்னிச்சிரு. குர்ஆன ரமதானில் எல்லோரும் அதிகமாக ஹாஃபிர்கள் ரமதான்ல ஓதி முடிப்பாங்க. சிலவங்க 15 குர்ஆன், சிலாக்கள் 20 குர்ஆன், சில பிள்ளைகள் இருந்தவங்க கண்ணால கண்டோம் ஒரு நாளைக்கு 3 குர்ஆன் ரமதானுடைய காலத்தில் ஓதி முடிச்ச பிள்ளைகள். நாங்க ஓதின காலத்தில் ஒரு மாணவன் ஒரு நாளைக்கு ஒரு ரகாத்தில் ஒரு குர்ஆனை முடிச்சு குர்ஆனை ஒரே ரகாத்தில் முடிச்ச வரலாறை கண்ணூடாக கண்டிருக்கிறோம். இப்ப யோசிங்க, நம்ம மௌத்தாகி கபருக்குள்ள இருக்கிறோம். நான் ஒரு குர்ஆனை சுமந்த ஒரு ஆலிம ஒரு ஆஃபில உருவாக்கிட்டு போயிட்டேன். நான் எந்த மகன் எனக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் யா அல்லாஹ் என் அம்மா அப்பாட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு துஆ செய்கிறான், இஸ்திக்ஃபார் செய்கிறான், சதகா கொடுக்கிறான். குர்ஆனை ஓதிட்டு மகன் துஆ செய்கிறான், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை சுமக்கிறதுக்கு காரணமாக இருந்த என் பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் மகன் ஓதுற குர்ஆன் சதகா துஆ வந்து கொண்டே இருக்கிறது. இதோட முடிஞ்சா நம்மளுக்கு குர்ஆன ஹாஃபில உருவாக்கின என் பேரண்ட்ஸுக்கு கிடைக்கிற கூலியோட முடிஞ்சா முடியல. கபூர்ல இருந்து எழும்பிட்டு மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ஹாஃபிர்களுடைய பேரண்ட்ஸ் மேல சைட் ஆக்குவான். ஹாஃபில்மாருடைய பேரண்ட்ஸ் சைட் ஆகுங்க. அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு கிரீடம் பிடிங்க. சூரியனை வெளிச்சமான ஒரு கிரீடத்தை பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க கூறான். உருவாக்கின பிள்ளைக்கு அல்லாஹ் சொல்வான், இக்ரா வர்த்தகி வரத்தில், மகன் நீ ஓது, நீ எங்க ஓதி முடிக்காயோ அதுதான் உள்ள இடம், சொர்க்கத்தில் அந்தஸ்து கூட போகும். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நம்ம என்ன பிள்ளைய எதுவாக ஆக்குறதும் பிரச்சனை இல்லை, என்ன தொழில்ல என்ன பதவியில என்ன இதுல ஆக்கினாலும் பிரச்சனை இல்லை. என்ற பிள்ளைய குர்ஆன் சுமக்கிறதோட
குர்ஆனையும் சுமந்திரத்தோட எல்லாம் சுமந்திரணும். சொன்னாங்களா இல்லையா தலைவர்? குர்ஆனை சுமந்த வைத்தியர் டாக்டர் இருக்கிறார். அவர் சொன்னார், ஒரு நாள் நான் பிரயாணம் வார நேரத்தில் சில டாக்டர் சொன்னாங்க, சில பிரயாணம் வார நேரத்தில் நாங்க சூரத்துல் வாக்கியாவ யாசீன ஓதி முடிச்சிருவோம். சில நீதிபதிகள் குர்ஆனை சுமந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, நான் வீட்டில இருந்து கோர்ட்டுக்கு வார நேரம் வரைக்கும் நான் குர்ஆனை ஓதிக்கிட்டே வருவேன். இந்த பிள்ளைகள் லஞ்சம் வாங்காது. குர்ஆனை சுமந்த வைத்தியரை உருவாக்கி பாருங்கள். அவன் இந்த ஊரில் சேவை செய்வான். குர்ஆனை சுமந்த தலைவர்களை போட்டு பாருங்கள். அல்லாஹ்வை பயந்து இந்த ஊருக்கு நல்ல விடயத்தை உருவாக்குவான். குர்ஆனை சுமந்த ஒரு ஆசிரியரை உருவாக்கி பாருங்கள். அவன் அந்த பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலையை ஈமான் உள்ள ஒரு பாடசாலையாக மாற்றி காட்டுவான். அன்பார்ந்தவர்களே, அதனால நம்ம ஒரு ஆளும் நியத்தி வைங்க, எந்த ஒரு உள்ளத்துல குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் பால் அடைஞ்ச வீட போல. என்ன பிள்ளைகளுக்கு ஈமான கொடுக்கணுமா? ஃபித்னாவுடைய ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பிள்ளைகளை யோசித்து பாருங்க. கசீதாவிலையும் படிச்சாங்க, தஹஜ்ஜத்தில எழும்பிட்டு வாரண்டு. இந்த புள்ள தஹஜ்ஜத்துக்கு எழும்பி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிட்டு தஹஜ்ஜத்தையும் தொழுகிட்டு குர்ஆன் ஓத வாரான். இந்த பிள்ளையுடைய அந்த நாளுடைய ஆரம்பத்தை குர்ஆனில் இருந்தே உருவாக்குறான். குர்ஆன்ல இருந்தே ஆரம்பிக்கிறான். அன்பார்ந்தவர்கள், இது உண்மை. குர்ஆனை சுமந்த ஹாஃபிகள் இருக்கிறாங்க. எத்தனையோ மதரசாக்கள்ல இங்க OL படிக்கிறதுக்கு பல வருஷமாக பிள்ளைக்கு டியூஷன் கிளாஸ் விட்டு இருக்கோம். குர்ஆனை சுமந்தவன் OL படிக்கான், 2 மாசம் தான் எல்லா பாடத்திலையும் பாஸ். அல்லாஹ் குர்ஆனை சுமந்தவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியம் அதுதான். அதான் அல்லாஹ் நபி சொன்னாங்க, யார் மன் சலக தரீகன், யார் ஈமான் உள்ள வழியை, யார் தன் ஈமானுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அல்லாஹ் ஏனைய வழிகளை அனைத்தையும் அல்லாஹ் இலேசாக்கி கொடுத்துருவான். எத்தனையோ வாலிபர்கள் தகச்சத்திர நேரத்தில் பாவத்தில் கழிச்சுக்கிறாங்க. என்ன பச்சரும் பாலகன் வந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறான். இதைத்தான் நான் ஜனாசா எரிப்பு நிப்பாட்டப்பட்டதுக்கு காரணமே அவைகள் தான். யாரும் நிப்பாட்டுறது ஒன்றும் புழுங்கல, ஒருத்தர் ஒன்றும் செய்யல. இந்த மக்கள், இந்த ஹாஃபிர்கள், இந்த ஆலிம்கள் அந்த மதரசாக்கள்ல தஹஜ்ஜத்தில் எழும்பி அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ, அல்லாஹ்ட்ட செய்த இஸ்திக்பார், ஜனாசா எரிப்பு நிப்பாட்டப்பட்டது மட்டுமல்ல, யார் யார் அதுக்கு காரணமோ அவங்கள ஊரை அவங்கள கேவலப்படுத்தி நாட்டை விட்டு அனுப்பியாச்சு. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகள் இந்த மகரிபுடைய நேரத்தில் வந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து வீட்டில் இருந்தா என்ற பிள்ளை போனோட தான் கழிய போகுதோ. எல்லா பிள்ளைகளுக்கும் போன் பிசாசி. ஆனா இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்ற பிள்ளை வந்துட்டு மகரிபுடைய நேரம் என்ற புள்ள வந்துட்டு குர்ஆனை ஓதுது, குர்ஆனை பாடமாக்குதண்டா, இது பெரும் பாக்கியம். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு காலத்தில் நம்முடைய ஊரிலேயோ வெளியிடங்களிலேயோ இந்த பாக்கியம் இருக்கல்ல. குர்ஆன் ஓதுறா எங்கேயோ ஒரு தொங்கலுக்கு போகணும், இது எல்லா இடத்தையும் இருக்கு. அதனாலதான் ஜமீயத்துல் உலமா கல்முனைக்கில் எல்லா அதிகமான முக்கியமான உலமாக்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் மசூரா செய்திருக்கிறோம், ஒவ்வொரு பள்ளி வாசலையும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சிலாக்கள் வார என்னத்துக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் பள்ளி வாசல், சிலாக்கள் சந்தா கொடுக்கறல்ல, அது என்ன சும்மா மதரசாக்கள் நம்ம பேருக்கு போய்த்து. இந்த சிந்தனையை ஸ்கூல்ல
ஸ்கூல்ல சிந்தனை வந்திருக்கா இல்லே? அன்பார்ந்தவர்களே, நம்ம ஊரில் ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மான் பள்ளிவாசல், ரஹ்மானியா பள்ளிவாசல், சபூரியா, இந்த மூணு பள்ளிவாசல்களிலேயும் பாட்டை மதரசா நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கட்டமாக குர்ஆன் மதரசா. கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? நம்முடைய பெற்றோர்கள் செய்கிற ஆக தவறான விஷயம் ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்புக்காக இந்த பிள்ளைய ஓத வைக்கிறல்ல. அதனால நம்ம ஊர்ல கோவிச்சு கொள்ளாதீங்க, நம்ம ஊர்ல ஓத தெரிஞ்ச பிள்ளைகள் குறைவு. ஒரு மதரசாக்கு போனாலும் வெளி ஊர்ல இருந்துட்டு நல்ல நல்ல கிராத்தோட இதோட பிள்ளைகள் வந்து சேரும். எங்கட ஊர்ல நம்ம ஹாதி மதரசாவில் இருந்தான், நம்ம ஊர்ல இருந்து வந்தா அந்த பிள்ளைக்கு ஓத தெரியாம இருக்கு. என்னன்னா பெற்றோர்கள் முக்கியத்துவம் செலுத்தல. மற்ற ஊர்கள் அன்பார்ந்தவர்களே ஃபிக்ருக்கு எடுக்கிறாங்க. சில ஊர்களில் போய் பார்ப்போம், பார்த்தா கண் குளிச்சு 100-200 பிள்ளைகள் ஒரு இடத்தில் இருந்து குர்ஆனை ஓதுது. அகதியா கிளாஸ். இதையும் இந்த இடத்துல சொன்னா பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அகதியா கிளாஸ்ங்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லுஹர் வரைக்கும் அந்த அகதியா கிளாஸ் மற்ற இடங்களில் நடந்து கொண்டிருக்கு. கவர்மெண்ட் அதுக்கு ஃபண்ட் கொடுக்குது. அந்த படிச்சு கொடுக்கிற அது இஸ்லாத்தில் மட்டுமில்லை, பௌத்தர்களுக்கும் அந்த அகதியாங்கிறது வேற ஒரு பேர்ல இருக்கு, மற்ற மதம் உள்ளவர்களுக்கும் வேற பேர்ல இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அகதியா கிளாஸ் இல்லை. அகதியாவுடைய பிரின்சிபல் எனக்கு சென்ற மீட்டிங்ல சொன்னாரு, 67,000 ரூபாய் காசு அகதியாவுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. அதை கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் வருது இல்லை, அதை படிச்சு கொடுக்கணும் ஆசிரியர்களுடைய காசு, ஆனா பிள்ளைகள் வருதில்லை. அதனால நாங்களும் ஃபிகர் பண்ணிருக்கிறோம், பெற்றோர்களுக்கும் இதுக்கு உதவி செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை லுஹர் வரைக்கும் எந்த டியூஷன் கிளாஸும் நடக்கக்கூடாது. அகதியா எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை, அது பேரண்ட்ஸ் தயாராகணும். அகதியா கிளாஸ்ங்கிறது ஃப்ரீயாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதுல இஸ்லாம் அதுக்கு சிலபஸ் இருக்கு, ஃபிக்ஹ் இருக்கு, மதரசா ஃபிக்ஹ் இருக்கு, தாரிக் இருக்கு, 3 விடயங்கள் இருக்கு. அந்த 3 விடயங்களையும் ஃப்ரீயாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குற அதை முதலாவது உருவாக்கணும் என்று கல்முனை ஜமியத்தில் முடிவு செஞ்சிருக்கிறோம். இதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கணும். பேரண்ட்ஸ் இரவுல 10 மணிக்கு டியூஷன் கிளாஸ் கொண்டு விடுறதுக்கும் தயார். ஆனா மார்க்க விஷயம் வந்தா கொஞ்சம் பின்னுக்காக ஓதி என்ன செய்ய போறாங்க, குர்ஆனை சுமந்து என்ன செய்ய போறாங்க என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கு. அது இப்ப விளங்கா நம்ம மௌத்தாகி கபருக்குள்ள இருக்கிற நேரத்தில் தான் விளங்கும். நம்ம ஒரு ஹாஃபில உருவாக்கி இருந்தா அந்த மகன் நம்மளுக்கு ஓதிட்டு இருப்பானே, துவா செஞ்சுட்டு இருப்பானே என்ற சிந்தனை உலகத்தில் விளங்கா. கபருக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியும். நம்ம எப்படி ஸ்காலர்ஷிப் முக்கியத்துவம் செலுத்த வேண்டாம் என்று சொல்லல, எப்படி ஸ்காலர்ஷிப்புக்கு நம்ம ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆன எல்லாரும் டாக்டர் ஆகிக்காங்களா என்ற ஒரு கேள்வி. ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆன எல்லாரும் நம்ம இதில் டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னா ஒவ்வொரு சந்திலையும் நம்ம ஊர்ல டாக்டர் இருக்கணும், ஒவ்வொரு சந்திலையும் படிச்சவாக்கள் இருக்கணும். இல்லையே, அதை படிக்க வேணாம்னு நான் சொல்லல, அதுக்கு கொடுக்கிற அந்த ஆர்வத்தை ஆசையை குர்ஆன்லையும் கொஞ்சம் கொடுங்க. இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க ஏழுமண்டா, இந்த பேரண்ட்ஸ்களுக்கு கொண்டு விட ஏழுமண்டா, ஏன் ஏழை பேரண்ட்ஸ்களுக்கு கொண்டு விடையலாம். அதனால் அன்பார்ந்தவர்களே, ஃபித்னாவுடைய ஜமான், ஃபித்னா என்னென்ன ஃபித்னா இருக்கின்ற நான் தான் சொல்லி தெரியணும் என்ற விடிய எழுமினத்திலிருந்து ஃபித்னாவில் தான் ஆரம்பிக்கிறோம். தஜ்ஜாலை விட்டு என்ற பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா? எத்தனை பேர் காசை காட்டினா, எத்தனை பேர் போய்த்தாங்க, காசுக்கு மயங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நாளைக்கு தஜ்ஜால் வந்து என்ற பிள்ளைட்ட காசு கொடுக்க போறான். உலகம் வேணுமா தாரேன், பழங்கள் வேணுமா தாரேன். அந்த நேரத்தில் குர்ஆன் உள்ளவர்கள் மாத்திரம்தான் தப்புவார்கள். மற்ற எல்லோரும் ஈமான் இல்லாதவர்கள், அல்லாஹ்வை பயராதவர்கள், அல்லாஹ்வை அச்சம் கொள்ளாதவர்கள்
எல்லோரும் தஜ்ஜாலுக்கு பின்னால பேத்துருவாங்க. அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை சுமந்தவர்கள், இதை சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன் சுமந்தவர்களை தஹஜ்ஜுடைய துஆ சேசான துஆ இல்ல. பைத்துல் மக்திஸ், பலஸ்தீன், ஒரு நாளும் கவலைப்படுறோம், ஒரு நாளும் கொல்லப்படுகிறது, சிறார்கள் கொல்லப்படுறாங்க. அன்பார்ந்தவர்களே, அது வெற்றி கொள்ளப்படும். யாரால தெரியுமா? குர்ஆன் சுமந்தவர்களினால். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் பலஸ்தீனுடைய சம்பவத்தை படிச்சத்தில இருந்து நோன்பு பிடிச்சிட்டு இருந்தாங்க. 623 நினைக்கிறேன் பலஸ்தீனை பிடிச்சாங்க. பலஸ்தீன்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இரவு நேரம் வந்து சொல்றாரு, கடல் மார்க்கமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து கிடைக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் குர்ஆனை சுமந்தவர். மத்தாக்கள் யோசிக்கிறமா யோசிக்கல, நல்ல ஆமி படையை இறக்கி விடுவோம் என்று யோசிக்கல. அவங்க யோசிச்சாங்க, நம்ம அல்லாட்ட கேட்போம் என்று தஹஜ்ஜுல எழும்பி கண்ணீர் வடிச்சாங்க. அறிவிப்பு வருகிறது, நீங்க தஹஜ்ஜுல எழும்பி விழுந்த கண்ணீரினால் அல்லாஹ் வந்த படையை கடலுக்குள் மூழ்கடிக்க வச்சிட்டான். நம்ம வீட்டில் இருக்கிற முசீபத் போகணுமா, தொழிலில் இருக்கிற முசீபத் போகணுமா, ஊரில் இருக்கிற முசீபத்துகள் போகணும்டா குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மாறணும். நம்ம உதவி செய்யணும். இந்த மஜ்லிஸாக்களை தேவையான விடயங்களை உருவாக்கி கொடுக்கணும். மஜ்லிஸாக்களுக்கு உதவி செய்யணும். அந்த தன்மை வரணும். கொஞ்சம் இருக்கா, கொஞ்சமாவது கொடுக்கணும். இருக்கிற உஸ்தாத்மார் தியாகம் சும்மா தியாகம் இல்லை, ஒரு புள்ளைய உருவாக்குறதுக்கு. அதனால நான் அடிக்கடி சொல்ற, ஒரு புள்ளைய வாப்பாவை கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஒரு ஹாபீஸ ஆக்குறண்டா என்ன கஷ்டம்ங்கிறத காட்டுங்க. வெள்ளக்காரர்கள் என்ன செய்ய தெரியுமா? புள்ளைய வளர்க்கறதிலிருந்து புள்ள பெரியார் ஆகிறதிலிருந்து வீடியோ பண்றியா? ஏன்னா புள்ள பெருத்ததுக்கு பிறகு காட்டுறதுக்கு நான் உனக்கான என்னென்ன கஷ்டப்பட்டுக்கன்னு பாருண்டு. அதமா அன்பார்ந்தவர்களே, ஒரு ஹாஃபில உருவாக்குறது மிக கஷ்டம். அது அந்த ஹஸ்ரத் இருந்துட்டு நஜாத் ஹஸ்ரத்தோ நம்ம ரஷாத் ஹஸ்ரத்தோ அஷ்ஃபாக் ஹஸ்ரத்தோ அந்த நேரத்தில் இருந்துட்டு அவர் ஓத ஓத குர்ஆனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் எப்படி ஓதுறார், அவர் ப்ரொனன்சியேஷன் சரியா வருதா, தஜ்வீத் முறைப்படி ஓதுறாரா என்று பார்க்கணும். ஆனா மிகவும் கவலையான விஷயம் என்னண்டா, இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன், இது பேசுகிற நேரமும் இல்லை, சிந்திக்கிற நேரம். அந்த ஒரு பிள்ளைய ஓதக்கூடிய பிள்ளையாக மாற்றினத்துக்கு பிறகு பேரண்ட்ஸுகளுக்கு தலைக்கு அடிக்கிற என்ற பிள்ளையை கொண்டு வைத்துருவோம். என்ற பிள்ளைக்கு ஓத தெரிஞ்சுட்டு புள்ள 15 ஜூஸ் 10 ஜூஸ் பாடமாக்கிறீங்க. இப்ப புள்ள வாப்பாக்கு நினைப்பு வருது, உம்மாக்கு வருது, 10 ஜூஸ் ஓதினது போதும், அப்படியே கூட்டிக்கிட்டு போறேன். அந்த உஸ்தாதுக்கு எவ்வளவு கவலை இருக்குன்னு தெரியுமா? அவர் மனுஷன் தானே, உஸ்தாது ஒரு ஜின் இல்லை. நான் உருவாக்கின பிள்ளை 10 ஜுஸ்ஸ பாடமாக்குறதுக்கு பட்ட கஷ்டம் எத்தனை தலட்சத்துல நம்மளுக்கும் பிள்ளை இருக்குதானே. நம்மள பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, சுபவுக்கு போறதுக்கும் கஷ்டப்படுத்துறாங்க. அந்த பிள்ளைய தியாகம் செஞ்சு, மனைவியை தியாகம் செஞ்சு, மகரிபுக்கு பிறகு சுத்திரத்தை தியாகம் செஞ்சு அந்த உஸ்தாது வந்து அந்த மேசையில கீழே இருந்துக்கிட்டு அந்த குர்ஆனை கேட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையுடைய மற்ற விஷயம் நான் கவனிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குற பாப்பா வந்து லேசா சொல்ற மகனை கூட்டிட்டு போறேன். அன்பார்ந்தவர்கள் சிந்திங்க. ஆகிய நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், குர்ஆன் சுமந்தவர்கள் மூலமாகத்தான் விமோசனம் இருக்கிறது. ஊருக்கு மாத்திரமல்ல, நம்ம வீட்டுக்குள்ளும் விமோசனம். நம்ம குர்ஆன் சுமந்தவர்களை நம் வீட்டுக்குள் உருவாக்குவோம். எல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரைக்கும் உங்கள் மத்தியில் விசேட உரை வழங்கிய இன்றைய நிகழ்வுடைய விசேட அதிதிகளில் ஒருவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர், கல்முனை அல் ஹாதி அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளர் ஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் ஷஹதி நஜ்மி அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அல் ரஹ்மானியா பகுதி நேர குர்ஆன் மதரசா
மனன கலாபலத்தினுடைய முதலாவது ஹாஃபில் பட்டமளிப்பு விழா நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நிகழ்வில் அடுத்து விசேட துஆ பிரார்த்தனை அதனை தந்து கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அல் ரஹ்மானியா மஸ்ஜிதுடைய பேஷிமா கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் அல் ஆலிம் எம் அஷ்ஃபாக் ஷஹதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். طيبا مباركا فيه على كل حال. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. يا الله ربي رحمن ركم الله شنغيالني கிருபையாளனே யா அல்லாஹ், தாயை விடவும் பன்மடங்கு இறக்கவாளனே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். தப்பு தவறுகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, பாவத்தில் வெறுப்பையும் நன்மையில் ஆசையும் தந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். இந்த நிகழ்வை ஏற்றுக்கொண்டுடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்று யா அல்லாஹ் இன்று பட்டம் பெறும் ஹாஃபில் யா அல்லாஹ் உன்னிடத்திலே சங்கைக்குரியவர்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு குர்ஆனையும் அவருடைய உள்ளத்திலே பக்கவாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, குர்ஆனை சுமந்த ஹாஃபிலுக்கு என்னென்ன கௌரவங்களை வைத்திருக்கிறாயோ யா அல்லாஹ், உலகத்திலும் ஆகிரத்திலும் அனைத்து கௌரவங்களையும் கொடுத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களுக்கு யா அல்லாஹ் எந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறாயோ அனைத்து அந்தஸ்துகளையும் கொடுத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நாளை கியாமத்திலே யா அல்லாஹ் அந்த ஹாஃபிலை பார்த்து நீர் ஓது உன்னுடைய கடைசி ஆயத்தில் தான் உன்னுடைய தங்குமிடம் இருக்கு என்று சொல்லுவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஹாஃபிலுடைய யா அல்லாஹ் தங்குமிடத்தை உயர்ந்ததாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஹாஃபிலை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, அவர்கள் யார் பெற்றோர்களுக்கு என்னென்ன கூலிகளை வைத்திருக்கிறாயோ என்னென்ன கௌரவங்களை வைத்திருக்கிறாயோ ரப்பே, அனைத்து கௌரவங்களையும் கூலிகளையும் கொடுத்திரு யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் கபூல் செய்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே ஹாஃபில்கள் ஆலிம்களை உருவாக்கி தந்திரு யா அல்லாஹ். தீனை சுமந்து செல்லக்கூடிய தாயிகளை உருவாக்கி தந்திரு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, எங்கள் அனைவருடைய முயற்சிகளையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, அவர்களுக்கு மஃபிரத் அளிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய புறத்தில் இருந்து யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்திரு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய துஆக்களை முயற்சிகளை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. பிரார்த்தனையை வழங்கிய எமது பள்ளிவாசலுடைய பேஷிமா ஷேக் அல் ஆலிம் எம் அஷ்ஃபாக் ஷஹதி அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து நன்றிமை அதனை தந்து கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். அல் மதரசத்துல் ரஹ்மானியா பகுதி நேர குர்ஆன் மனநக்கலாபடத்துடைய அதிபர் மஸ்ஜிதுல் ஹக் பள்ளிவாசலுடைய பேஷிமா ஷேக் அல் ஹாஃபில் ஏஜேஎம் நஜாத் ஸஹதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம் நன்றி உரை வழங்குவதற்கு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. فقد قال الله تعالى في القرآن العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم
மல்லம் யஷ்குரின்னா சலம் யஷ்குரில்லா சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எமது சிறிய அழைப்பை ஏற்று பல கஷ்டங்கள் பல தியாகங்களுடன் இங்கு வந்து உம்மத்துக்கும் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பல பிரயோஜனமான விடயங்களை பேசி தந்த அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா கல்முனை கிளையின் தலைவர் முர்ஷித் முஃப்தி சாதி நஜ்மி ஹசரத் அவர்களுக்கு முதலாவதாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாகவும் நினைத்ததை விட சந்தோஷமாகவும் எமக்கு செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்த மஸ்ஜிதுர் ரஹ்மானியாவுடைய மதரசத்துர் ரஹ்மானியாவுடைய தலைவர் நிர்வாகிகள், அதே போன்று எமது மாணவர்களுடைய பெற்றார்கள், இந்த மஹல்லாவாசிகள், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எமது மனப்பூர்வமாக நன்றிகளை தெரிவிப்பதோடு, அருமையானவர்களே, சகோதரர்களே, அதிகமாக பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது இந்த இடத்தில் நான் ஒரே ஒரு விடயத்தை பேசிக்கொள்கிறேன். இந்த மதரசா நான் பொறுப்பெடுத்து 6 வருடங்களாகிறது. இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் ஒரு பிள்ளை ஹாஃபிஸானார். அவருடைய வாப்பா அவருடைய பெற்றோர்களிடத்தில் காலடியில் சென்று நான் பேசினேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவருக்கு சிறப்பு விழா ஒன்று செஞ்சு இவருடைய தௌரா இவருடைய பாடத்தை கொஞ்சம் மீட்டி எடுப்போம்னு சொல்லி அவங்க அதுக்கு இடம் தரல. அருமையானவர்களே, இந்த பிள்ளையும் இன்றைக்கு முடிக்க வேண்டிய ஆள் இல்லை, இவர் முடிச்சிருக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னால். அந்த நிகழ்ச்சியை இப்படி ஒரு சிறப்பாக செய்யறதுக்கு எங்களுக்கு அதுக்குரிய காலமும் நேரமும் இடம் தரல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தாமதித்து அதுக்குரிய நேரம் இப்போ வந்திருக்குது. இதுக்காக வேண்டி அந்த பெற்றோர்கள் பொறுமையாக இருந்ததுக்கு முதலாவது நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, சகோதரர்களே, இந்த மதரசா நடக்கக்கூடிய காலங்கள் இது மிக கஷ்டத்தோடு சிரமத்தோடு நடக்கக்கூடியது. இது நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றார்களாக இருந்தாலும் சரி, இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இங்கு மதரசா நடத்தக்கூடிய உஸ்தாத்மார்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள் ஒவ்வொரு விதமான தியாகங்களுக்கு பின்னால் தான் இப்படி ஒரு கண்குளிர்ச்சியை காண முடியும். அருமையானவர்களே, சகோதரர்களே, இந்த பிள்ளை இன்றைக்கு ஹாஃபிஸாக ஆகியிருக்கிறார். இந்த பிள்ளையுடைய தந்தையும் தாயும் கண்குளிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பிள்ளையுடைய உஸ்தாமார் சந்தோஷப்படுறாங்க. இந்த மதரசாவுடைய நிர்வாகம் சந்தோஷப்படுகிறதுண்டா இதுக்கு பின்னால் 1-2 தியாகம் இல்லை, பல நூற்றுக்கணக்கான தியாகங்கள் இதுக்கு பின்னால் மறைக்கப்பட்டிருக்குது. அருமையானவர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் இந்த பிள்ளையுடைய தந்தை இருக்கிறார், கேட்டு பாருங்க. 1 மணி அல்லது 2 மணி இருக்கும், பகலில் இரவு 1 மணி அல்லது 2 மணி இருக்கும் அந்த பிள்ளையுடைய தகப்பன் கோல் எடுக்கிறார், ஹசரத் சுபகுக்கு பிள்ளை மதரசாவுக்கு வரமாட்டார். இரவு 1 மணி 2 மணிக்கு கோல் எடுக்கிறார், பிள்ளை சுபகுக்கு மதரசாவுக்கு வரமாட்டார். ஏன்? பிள்ளை உளுந்து கையை உடைச்சிட்டார், கொழும்புக்கு கூட்டி போய் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பிள்ளை ஒரு கிழமைக்கு பின்னால் மதரசாவுக்கு வாரார். அந்த உடைஞ்ச கை கழுத்தில் போட்டு தொங்கின நிலைமையில் பிள்ளை மதரசாவுக்கு வார். இந்த காட்சியை கண்ணால் கண்டவங்க அந்த சபையில் இருக்கிறோம். அருமையானவர்கள், இப்படி ஒரு தியாகம், இதை போல நூற்றுக்கணக்கான தியாகங்களுக்கு பின்னால் தான் இந்த பிள்ளை இன்றைக்கு ஒரு ஹாஃபிஸாக உருவாக்கியிருக்கிறார். அருமையானவர்களே, அதே போல ஏனைய மாணவர்களும் பல தியாகங்கள் பல கஷ்டங்களுக்கு பின்னால் தான் இங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார். சில பிள்ளைகள் வருஷக்கணக்கு ஆகியும் இன்னும் 5 ஜூஸ் முடிக்கல. ஆனால் இன்னும் சில பிள்ளைகள் 1-2 மாதம் 5 ஜூஸ் 10 ஜூஸ் முடிச்சிருக்கிறாங்க. அது பெற்றோர்களுடைய தியாகம், பெற்றோர்களுடைய ஊக்குவிப்பு. சில பெற்றோர்கள் நினைக்க கோல் பண்ணி சொல்லுவாங்க, நான் சொன்னேன் இந்த பிள்ளை கேட்கான் இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்லி தந்தது விளங்கினாலும் என்னோட பிள்ளை கோவிச்சு கொள்வான், அதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு 2 புத்திமதி சொல்லுங்கள், அவர் இப்படி சேரார் மதரசாவுக்கு இப்படியெல்லாம் லேட் ஆகிறார், இப்படி களவடிக்கிறார் என்று அந்த பெற்றார் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு செல்ல வைக்கிறேன். அருமையானவர்களே, சகோதரர்களே, சில பெற்றார்கள் டியூஷன் போய் சண்டை உடித்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த சபையில் டியூஷனுக்கு போய் இது பார்ட் டைம் மதரசாவுடைய டைம், அந்த டைம் அந்த பிள்ளைக்கு எப்படி நீங்கள் மதரசா வைப்பீங்க, டியூஷன் வைப்பீங்க, சண்டை உடிச்ச பெற்றார்கள் இந்த சபையில் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படி பல நூற்றுக்கணக்கான தியாகங்கள் கஷ்டங்கள் சிரமங்களுக்கு பின்னால் தான் இப்படி நாங்கள் ஒரு பிள்ளை இன்றைக்கு
உருவாக்கி நாங்கள் எல்லாரும் கண்குளிர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த எல்லா பிள்ளைகளும், நேற்று வந்த பிள்ளையும் இருக்கிறார், அலிஃப் பா தா ஓதாத பிள்ளையும் இந்த சபையில் இருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் நாளைக்கு எங்களுக்கு முன்னாலே இந்த பிள்ளை ஹாஃபிஸ் ஆகணும். இந்த உஸ்தாத்மார்களுடைய, இந்த ஊருடைய, இந்த பள்ளியுடைய, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், இந்த பெற்றோர்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போல இந்த உஸ்தாத்மார்கள் செய்யக்கூடிய முயற்சி, ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளையாவது இந்த மதரசத்துர் ரஹ்மானியாவில் இருந்து ஹாஃபிஸ் ஆகணும். இன்னொரு பிள்ளை இருக்கிறார், அரஹப் என்ற பிள்ளை, அவர் 23 ஜுஸு பாடமாக்கியிருக்கிறார். இன்னொருத்தர் 16 ஜுஸு பாடமாக்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் டாக்கெட் பண்ணிருக்கிறோம். இந்த பிள்ளை இத்தனாம் ஆண்டு இத்தனை மாதம் ஹாஃபிஸ் ஆக்கலாம் என்று உஸ்தாத்மார் டாக்கெட் பண்ணிருக்கிறாங்க. அதே போல பிள்ளைகளும் டாக்கெட் பண்ணணும், பெற்றார்களும் உதவி செய்யணும். 16 ஜுஸ் இந்த பிள்ளை பாடமாக்கி இருக்கிறாண்டா, நாங்கள் இன்றைக்கு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறோம். இந்த பிள்ளை 2025 8ஆம் மாதம் அல்லது 9ஆம் மாதம் குர்ஆன் முடிக்கலாம் என்று உஸ்தாத்மார் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த பிள்ளையும் ஒரு டைம் டேபிள் போடணும், அந்த பெற்றாரும் ஒரு டைம் டேபிள் போடணும். அப்போ தான் இந்த இலக்கு அடையலாமே தவிர நாங்கள் எல்லாம் சும்மா இருந்துட்டு அந்த டைமை நாங்கள் வீணடிச்சிட்டு ஏனோ தானோன்று வந்துட்டு போகிறதால ஒரு காலமும் இந்த அடைய முடியாது. அதனால் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் ரஹ்ம செய்வானாக, எம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இதுக்கு அடுத்ததாக உள்ள நிகழ்ச்சிகளை எல்லாம் சந்தோஷமாக இருந்து முடிச்சுட்டு போகுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி உரை வழங்கிய இந்த மதரசாவினுடைய அதிபர் ஷேக் அல் ஹாஃபில் ஏஜேஎம் நஜாத் சஹதி அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் இன்று இந்த மதரசாவில் இருந்து ஹாஃபிலாக வெளியாகின்ற மாணவனுக்கான கௌரவிப்பு இடம்பெற இருக்கிறது. ULM மஃபாஸ் MHF நஃபீஷா ஆகியோரின் அன்பு புதல்வன் HM ஆகில் அவர்கள் இன்று இந்த மதரசாவில் இருந்து ஹாஃபிலாக குர்ஆனை மனனம் செய்து வெளியாகின்றார். அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. மேடையிலே முதலிலே அவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அவருடைய அன்பு தகப்பனார், அன்பு நண்பர் ULM மஃபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தனது மகனுக்கு இங்கு பொன்னாடை போட்டி இந்த நிகழ்வினை கௌரவிக்கப்படுகிறது. எமது இந்த மாணவனுக்கு அல் ஹாஃபில் MM ஆகில் அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. பெற்றோரும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ULM மஃபாஸ் அவர்களை இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவருக்கு நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எமது பள்ளிவாசலுடைய அதுபோல இந்த மதரசாவினுடைய தலைவர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜுனைதீன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். மாணவனுக்கு நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிக்க
அந்த நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவித்த எமது பள்ளிவாசனுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல நிகழ்வில் அடுத்து அவருக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. இந்த மதரசாவினுடைய அதிபர் மஸ்ஜிதுல் ஹக் பள்ளிவாசனுடைய தேசிய இமாம் ஷேக் அல் ஹாஃபில் AJM நஜாத் சஹதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். பரிசினை வழங்கி கௌரவிக்க அந்த பரிசினை வழங்கி கௌரவித்த ஷேக் அல் ஹாஃபில் AJM நஜாத் சஹதி அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். எமது அல் மதுசதுர் ரஹ்மானியா பகுதி நேர அல் குர்ஆன் மனன கலாபடத்தில் முதலாவது ஹாஃபில் பட்டத்தினை பெற்று வெளியாகிருக்கின்ற எமது மதரசாவுடைய மாணவன் அல் ஹாஃபில் M ஆக்கில் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் தஆலாவிடம் நாங்கள் இருக்கிறோம் ஏந்தி பிரார்த்திக்கின்றோம். அவர் இந்த குர்ஆனை முழுமையாக மனதிட்டிருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் தஆலா நற்கூலிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்வில் அடுத்து எமது உஸ்தாத்மார்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் ஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் சஹதி நஜ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிக்க நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அல் மதரசத்துர் ரஹ்மானியா பகுதி நேர அல் குர்ஆன் மனன கலாபடத்தினுடைய அதிபர் மஸ்ஜிதுல் ஹக் பேஷ் இமாம் ஷேக் அல் ஹாஃபில் AJM நஜாத் சஹதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். இந்த நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்கு அந்த நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவித்த எமது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்விகளுடைய தலைவர் ஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் சஹதி நஜ்மி அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்வில் அடுத்து எமது இந்த மதரசாவிலே உஸ்தாத் அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது கல்முனை அல் ஹாதி அரபு கல்லூரியினுடைய பிரதி அதிபர் இர்ஃபாத் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஷேக் இர்ஃபாத் ரஷாதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நினைவு சின்னத்தினை பெறுவதற்கு எமது அல் மதரசத்துர் ரஹ்மானியா பகுதி நேர அல் குர்ஆன் மனன கலாபடத்தினுடைய உஸ்தாத் SM ரஷாத் ஃபாரூகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டோம். இதுவரை எங்களோடு இணைந்திருந்த எமது அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடாத்தி தந்த எமது பள்ளிவாசனுடைய தலைவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜுனைதீன் அவர்களுக்கும், அதுபோல இந்த பள்ளிவாசன் இந்த மதரசாவினுடைய அதிபர் ஷேக் அல் ஹாஃபில் AJM நஜாத் சஹதி அவர்களுக்கும், நிகழ்விலே விசேட சொற்பொழிவாற்றிய எமது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் கல்முனை அல் ஹாதி அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளர் ஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் சஹதி நஜ்மி அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல விசேட துஆக்களை தந்த எமது பள்ளிவாசனுடைய பேஷ் இமாம் ஷேக் அல் ஆலிம் MM இர்ஃபான் ஷஹதி அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அதுபோல பெருந்திரளான உலமாக்கள் இங்கே கலந்திருந்தீர்கள், அவர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களும். ஜமாத்தார்களுக்கும், அதுபோல இங்கே வருகின்ற மாணவ செல்வங்கள், அதுபோல பெற்றோர்கள், நல்ல பிரிவுகள், புத்திஜீவிகள் அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நேரடியாக இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவானங்களை விடைபெற்றுக் கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் உட்காந்துருவோம்.